ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐடியா ஃபார் இன்னோவேஷன் என்ற யூடியூப் சேனல் சார்பாக உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்டினோ யூனோவை எப்படி ப்ரோக்ராம், அதாவது யூஎஸ்பி ஏஎஸ்பி மூலமாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலி நம்ம ஆர்டினோ யூனோ அந்த யூஎஸ்பி கேபிள் மூலமாக கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஆனால் சில டைமில் அந்த யூஎஸ்பி போர்ட் ஆர்டினோவில் இருக்க யூஎஸ்பி போர்ட் டேமேஜ் ஆகிடும். அப்போது அந்த போர்டையே சில பேர் யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் யூஎஸ்பி ஏஎஸ்பி மூலமாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது இந்த யூடியூப் வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். இது யூஎஸ்பி ஏஎஸ்பி, இது ஆர்டினோ யூனோ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நான் கொடுத்துருக்கேன் கனெக்ஷன்ஸ். யூஎஸ்பி ஏஎஸ்பியோட பின்ஸ் இது ஆர்டினோ யூனோவோட பின்ஸ். யூஎஸ்பி ஏஎஸ்பியோட விசிசியை விஇன் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஆர்டினோ யூனோட விஇன் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து கிரவுண்டுக்கு யூஎஸ்பி ஏஎஸ்பியோட ரீசெட் பின் கனெக்ட் பண்ணிவிடுங்க. யூஎஸ்பி ஏஎஸ்பியோட எம்ஓஎஸ்ஐ, எம்ஏஎஸ்ஓ, எஸ்சிகே இது யூஎஸ்பி ஏஎஸ்பியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பின்ஸை கரஸ்பாண்டிங் ஆர்டினோ பின்ஸ், ஆர்டினோ யூனோட டிஜிட்டல் பின் 11, 12, 13 இதுக்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஆர்டினோ யூனோட இந்த பின்ஸ், இந்த எம்ஓஎஸ்ஏ, எம்ஏஎஸ்ஓ, எஸ்சிகே எங்கே இருக்குன்னு தெரியுங்கன்னா, ஆர்டினோ யூனோட ஸ்கிமேட்டிக் அந்த டயக்ராம் பாருங்கள். அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெப்சைட்டில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆர்டினோ யூனோட பின் அவுட் டயக்ராம். ஜூம் பண்ணுறேன். இந்த பின் அவுட் டயக்ராமில் 11th பின் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க எம்ஓஎஸ்ஐ, 12th பின் எம்ஏஎஸ்ஓ, 13th பின் எஸ்சிகே. ரீசெட் பின்னை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிடலாம், யூஎஸ்பி ஏஎஸ்பியோட ரீசெட் பின்னை. அடுத்து விசிசிஏ, விஇன் நீங்கள் கிரவுண்டு இங்கே கனெக்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் யூஎஸ்பி ஏஎஸ்பி எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் யூஎஸ்பி ஏஎஸ்பி அப்படின்னு. சர்ச் பண்ணோடனே நான் சர்ச் பண்ணோடனே எனக்கு இந்த வெப்சைட் கிடச்சிட்டு, இதில் நான் பார்த்தேன். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிரவுண்டு, எஸ்சிகே, எம்ஏஎஸ்ஓ, எம்ஓஎஸ்ஐ, ரீசெட், விசிசி. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் எந்த கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரோலர் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க சப்போர்ட்டட் மைக்ரோ கண்ட்ரோலர் லிஸ்ட்டுன்னு. நான் Atmega 328P ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். இது ஒரு Atmega 328P இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களோட கண்ட்ரோலர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டயக்ராமில் இருக்கிறபடி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருங்க. பவர் யூஎஸ்பி கேபிள் ஆர்டினோவில் யூனோவில் கனெக்ட் பண்ணாமல் யூஎஸ்பி ஏஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி அதை சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது வழியாக தான் பவர் யூஎஸ்பி ஏஎஸ்பிக்கு வரும். யூஎஸ்பி ஏஎஸ்பிலேருந்து ஆர்டினோ யூனோக்கு பவர் வரும். அடுத்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபைல்ஸில் போயிட்டு எக்ஸாம்பிள்ஸில் பேசிக்ஸில் பிளிங்க் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் டூல்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு எந்த போர்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. இப்போ நான் ஆர்டினோ யூனோ போர்டு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் யூஎஸ்பி ஏஎஸ்பி மூலமாக. அதனால் ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ரோக்ராமரில் யூஎஸ்பி ஏஎஸ்பி செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம யூஎஸ்பி ஏஎஸ்பி மூலமாக ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். 2 ஆப்ஷன் தான். போர்ட் சூஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் ப்ரோக்ராமர் சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களோட புது கண்ட்ரோலராக இருந்தால் உங்களோட சிப் பர்ன் பூட் லோடர் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணதுன்னா தேவையில்லை, பர்ன் பூட் லோடர் பண்ண தேவையில்லை. நான் டிஜிட்டல் பின் 2ல் எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு ரெஜிஸ்டர் மூலமாக கிரவுண்ட் பண்ணியிருக்கேன், 220 ohm ரெஜிஸ்டர். ஸோ ப்ரோக்ராமில் நான் இங்கே டிஜிட்டல் பின் 2 மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்கெட்சில் போயிட்டு
அப்லோட் யூசிங் ப்ரோக்ராம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. எல்இடி வந்து 1 செகண்ட் டிலேயில் வந்து பிளிங்க் ஆகுது. யூஎஸ்பி ஏஎஸ்பி மூலமாக ஆர்டினோ எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை இப்போ கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி யூஎஸ்பி ஏஎஸ்பி மூலமாக நம்ம டெவலப் பண்ண போர்ட்லேயும் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.